காவிரி. "செங்குணக்கு ஒழுகும் அந்தண் காவிரி." செங்குணக்குங்கிறது நேர்கிழக்கு. நேர்கிழக்கு நோக்கி காவிரி பாயுதுன்னா, முழு நீளத்துக்கும் பாயணுங்கிறது இல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது பாயுது. அந்த மாரி பாய்கிற இடத்துல அது ஆடு தாண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த ஆடு தாண்டுதல்னா என்னன்னு நம்ம விரிவா பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா பார்ப்போம். அ ஆடுங்கிறது தரையில மட்டும் இல்ல, வானவீதியிலயும் அந்த அசைவை ஆடுன்னு சொல்றது இருக்கு. தூசியோடு சேர்ந்த பூமியின் அசைவு ஆடு. ஆடு ஆடு, ஆட்டை, ஆடியல் இதெல்லாம் இருக்கு. சரி. இப்போ இந்த செங்குணக்கு ஒழுகும் அந்தண் காவிரி, தன் குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய அந்தண் காவிரி போல, அ இது "நடந்தாய் வாழி காவேரிங்கிற" சிலப்பதிகார கானல் வரி வந்து, இது நாமவேலின் திறம் என்று சொல்கிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய அறிவோடு கூடிய ஒரு இயற்கை அமைப்பாக அந்த காவிரி இருக்கு. அது வற்றாத ஆறு, ஜீவநதி. அ "ஆறே அருமரபினவே சூருடை முதலைய." காவிரியில முதலை இருக்கு. இன்னமும் காவிரியில முதலை இருக்கு. அங்கங்க சில இடங்கள்ல அ வெளியும் வரும். நானே பார்த்துருக்கேன். தொடர்வண்டியில போகும்போது பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ அந்த மேகதாட்டு தொடர்பான இந்த பதிவுல, நாம தமிழ் புத்தாண்டையும் சேர்த்து பார்க்கிறோம். ஏன்னா, முழு நிலவின் வெற்றியை கொண்டாடிய சான்றுகள் காவிரி கரையில தான் நடந்திருக்கு. அது பொய்யா மரபுன்னு பேரு. அந்த காவிரி மணல்ல பல ஏக்கர் மயில் ஆடி ஆடி போனதெல்லாம் மாபெரும் நுட்பங்களாக இருக்கு. ஆக இந்த மரபறிவை மீட்டெடுக்கவே நாம் காவிரி போராடி காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. பதிவுக்குள்ள போவோம். வாங்க. வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். ஆ முழு நிலவு நெருங்கி வருகிறது. இன்னும் ஒரு நாட்கள். இன்று நாள் 28/6/2026. நாளை ஒரு நாள் தாக்கு பிடிக்கணும். 30ஆம் தேதி முழு நிலவை எதிர்பார்க்கிறோம். வரலாம். அல்லது ஒரு நாள் முந்தி வரலாம். 30ஆம் தேதி வந்தா வெற்றி. ஒரு நாள் முந்தி வந்தா தோல்வி. இது என்ன வியப்பா இருக்குன்னா, 14 ஆண்டுகளா நாங்க பார்த்த வகையில இந்த மாதிரி நடக்குது. அ உங்களுடைய நினைவுக்காக சொல்றேன். போன மாதம் முழு நிலவு 1ஆம் தேதி எதிர்பார்த்தோம். வரவேண்டிய நாள். அந்த மூவைந்தான் முறைன்னு சொல்லக்கூடிய வகையில. ஆனா அது வந்தது என்னவோ 31ஆம் தேதி முதல் மாதமே வந்துருச்சு. அன்றைக்கு தோல்வி. அந்த தோல்வியான அந்த நாள்ல தான் இன்றைய அந்த நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்லிட்டு, வில்லன் மாதிரி பேசினாரு. அந்த நிகழ்வு தான் நடந்துச்சு. அன்னைக்கு முழு நிலவு தோற்றது. ஆக இந்த அறிவு இன்றைக்கு வந்துருச்சு. ஆனா அது வராத மாரி, தெரியாத மாரி காட்டிக்கிற ஒரு அரசாக இது இருக்கு. இருக்கட்டும், இருக்கட்டும். அதனால ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த முழு நிலவ நம்ம பார்க்கிறோம், ஆவணப்படுத்துகிறோம். இது ஆடி மாதத்து முழு நிலவு அப்படிங்கிறத வானியல் அடிப்படையில சொல்றோம். இப்ப இதே மாதிரியான வானவியல் அடிப்படையில சில உண்மைகள உலக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் "ஆடு தாண்டும் காவிரி, மேகதாட்டு." அதுவும் ஒரு சிக்கலா இருக்கு. அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதுல தாவேகா வாலாட்டுச்சு, திமுக தாலாட்டுச்சு, தமிழ் தேசியம் அந்த வால்ல தீய வச்சது. அதாவது அந்த நகல் எரிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முழு உண்மைத்தன்மை தெரியல. அவங்க வந்து ஒரு அ 9,000 கோடி செலவு திட்டத்துல ஒரு அணை கட்டுற திட்டம் இருக்குது. அது அப்படின்னு சொல்றாங்க. அது கட்டக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப ஒரு தீர்ப்பாயம் ஒண்ணு தமிழக அரசு தன்னிச்சையா கேட்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அது கட்டக்கூடாதுங்கிறதுக்காக. அது நமக்கு தெரியல. அதுக்குள்ள போகல. அதுல நெறைய வல்லுனர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் இப்ப சொல்ல வர செய்தி, இந்த ஆடு தாண்டும் காவிரிங்கிற அந்த பேச்சு வழக்கு, தரை மட்டத்துல ஓடக்கூடிய அந்த ஆறு, ஒரு குறுகலான பாறை இடுக்கு வழியா போகுது. அது ஆடு தாண்டிரும் அப்படின்னு மக்கள் எளிதா எடுத்துக்கிறாங்க. உண்மை அது இல்ல. அந்த இடத்துக்கு நேர் மேல, அ அந்த வான வீதியில ஆடு தாண்டும் அப்படின்னு தான் பொருள். நீங்க ஆடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு இது எல்லாமே ஆடு, ஆட்டை, ஆட்டை திருவிழா, ஆட்டை பெரிய திருவிழா இதோடு தொடர்புடையது. ஆண்டோடு தொடர்புடையது. இப்படி செய்தி இருக்கு, பெரிய கோயில்ல கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, அறிஞர்களே அ அத வந்து உடனே உள்வாங்க மாட்டேங்கிறாங்க. நடுங்குறாங்க, ஓடுறாங்க, ஓடி ஒளியிறாங்க. ஏன்? பேசுங்களேன். அதாவது தரை நீரோட்டம், கடலின் நீரோட்டம், விசும்பின் நீரோட்டம். அத விசும்பின் நீத்தம்னே சொல்றான். இந்த 3ம் சேர்ந்து அது அந்த ஒத்திசைவாகிற இடத்துல தான் அந்த ஆடு தாண்டுது. அப்ப
இப்ப காவிரிங்கிறது ஒரு இயற்கையான இந்த காரகம் கவிழ்த்த காவிரி இல்ல கரகம் கவிழ்த்த காவிரி போல. இந்த பாணியில நீங்க கூர்ந்து நோக்கணும். இன்னைக்கு இது இது நம்முடைய மரபொழிப்பட்ட தொல்லறிவியல் தான். இன்றைக்குள்ள அறிவியலுக்கு இது புரியாது. ஆனா உலகின் பல இடங்கள்ல இது போன்ற அ ஒத்திசைவு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதுல அந்த மேகதாட்டு அப்படியே இருக்கு. அந்த எழிலோட அப்படியே காப்பாத்தணும். அது கர்நாடகத்துல இருக்குங்கிறதுக்காக, அத அவங்களுடைய தனியார் சொத்து மாரி அவங்க பயன்படுத்தக்கூடாது. இதோட நன்மை, தீமை அந்த பல்லுயிர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் அது தாக்கும். குறிப்பா அது இந்த துருவங்களின் அசைவோட தொடர்புடையது. அந்த ஆடு தாண்டும் காவிரி. அதேமாரி நம்ம சில சொற்கள்லாம் மறைஞ்சு போச்சு. இப்ப ஆடு தீண்டா பாலை அப்படிங்கிறான். அது பாலையா, பாளையான்னு தெரியல. அது ஒரு செடி, மருந்து, மூலிகை. அது ஆடு தீண்ட இந்த ஆடுங்கிற சொல்ல கொண்டு போயி, இந்த அ கறிக்கு வெட்டுற ஆட்டுக்கு வச்சுப்புட்டு, இந்த அ ஆட்டையவே ஆட்டைய போட்டுட்டாங்க. இதுதான் பெரிய வியப்புங்க. நெடுநல்வாடை சொல்லி, சொல்லி அந்த ஆடுதலை ஆகணும், ஆடுன மேஷராசின்னு சொல்லி, சோதிடத்தை சொல்லி, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு, அந்த மேகேதாட்டு அது தொடர்பாக நமக்கு நம்ம கன்னடர்கள் மேலயோ, காவிரி மேலயோ நமக்கு ஒண்ணும் பகையெல்லாம் கிடையாது. இருக்கவும் முடியாது. ஏன்னா காவிரி ஒரு பாவை. மலைத்தலையே கடற்காவிரி. மலையில தலை வச்சு கடல்ல கால் நீட்டியிருக்கா. அத 2 பாதியா துண்டிச்சிருவீங்களா? கன்னட காவிரி, தமிழ் காவிரின்னு பிரிச்சுருவீங்களா? அப்படிலாம் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கிறதா இருந்தா, அ காவிரிக்கு வரக்கூடிய அந்த மழை நீர் வந்து எங்கேருந்து போகுதுன்னா, அரபிக்கடல்லேருந்து வரல. வங்கக்கடல்லேருந்து தான் வருது அப்படின்னு சான்றுகள் இருக்கு. அப்ப வங்கக்கடல்லேருந்து போகக்கூடிய காற்றை வந்து தடுத்துக்கலாமா தமிழ்நாடு? நமக்கு கர்நாடகம் வந்து அண்டை மாநிலம் தான். பகை நாடு இல்ல, அண்டை நாடும் இல்ல. அங்க எல்லையில எல்லாம் அவன் யாரும் நின்னு சுட்டுக்கிறது கிடையாது. சண்டை போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. காலங்காலமாகவே இல்ல. அது தொன்மையான நிலமும் கூட. தமிழ்நாட்டில் இல்லாத பல தொன்மை செய்திகள் அங்க இருக்கு. 1964 இங்கே பூம்புகார் திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்தில, அங்க அமரசில்பி ஜாக்கண்ணா என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அது கன்னடம், தெலுங்கு 2லயுமே வந்தது. அன்றைக்கு பேசப்பட்டது. அதற்கடுத்து நம்ம அத பற்றி விட்டுட்டோம். அப்புறம் பெருந்தச்சன் என்ற ஒரு திரைப்படம் மலையாளத்தில வந்தது. அந்த 2லுமே பெரிய செய்திகள் ஒண்ணும் இல்ல. குறிப்பா மலையாளத்தில அந்த படம் வந்து தவறான செய்தியவே சொல்லியிருக்கு. ஆனா இங்க பெருந்தச்சன் என்ற சொல் நமக்கு ஒரு பெரிய அறிவை குடுத்திருக்கிறது. அதுதான் பூம்புகார் படைத்த பெருந்தச்சன்னு. அந்த பட்டத்த வந்து கலைஞருக்கு குடுத்துட்டு, இவங்கலாம் ஸ்தபதிகளாவே இருந்துக்கிட்டாங்க. அது இங்குள்ள என்ஜினியர்களுக்கு வசதியா போச்சு. அறநிலையத்துறைகள்ல 300 பேர் இருக்கிறாங்க. நான் போன பதிவிலே சொன்னேன். அந்த 300 பேரையும் ஒரே அரசாணையில வெளியேற்றணும். வெளியேற்றிய பிறகு அந்த இடத்துல தகுதியானவர்கள போடும் முயற்சி நடக்கலாம். அல்லது இந்த பொறியாளர்களுடைய பங்களிப்பு தேவைன்னு நெனைச்சா, இந்த சிவில் என்ஜினியரிங் படிப்புலயும் ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்கள போடலாம். இப்ப இருக்கிறவங்கலாம் கான்ட்ராக்டர்ஸ். இவங்களுக்கு வந்து இவங்க எதுல அ என்னது நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வர்றாங்கன்னு கேள்வி. நீங்க நெடுஞ்சாலையில இருக்கவனுக்கும் கோயிலுக்கு என்ன? எப்படி சாலை வழியா வந்து உள்ள புகுந்துட்டாங்களா? அதெல்லாம் தவறு. இவங்க அத கையாளவே கூடாது. அத முதல்ல மாற்றணும். அ அறநிலையத்துறை பற்றி ஏற்கனவே இந்த அரசுக்கும், அறநிலையத்துறைக்கும் ஒரு பெரிய ஒரு அ சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறத நான் முன்னாலே சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அத ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவங்க தான் ஒதுங்கி நடக்கணும். அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அரசியல்லயும், இந்த தமிழக வெற்றி கழகம். இதுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில தாவேக்காவுக்கு என்னடான்னா தாவேக்கான்னு தான் சொல்லுவான். அதே மாரி திமுகவ கேட்டா, திமுக ஆங்கிலத்திலயும் டிஎம்கே தான். ஏன்னா ஆங்கிலத்தில பேர் வச்சா என்னன்னு தெரிஞ்சிரும்ல. நீங்க தமிழக தோல்வி கழகம்னு ஒரு அமைப்ப உருவாக்கி குடுத்தா கூட தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ளும். அவங்களுக்கு அத பற்றி கவலை இல்ல. ஆனா, இந்த தாவேக்கான்னு பேர வச்சுட்டு, அதுல பல சிக்கல் இருக்கு. தமிழர்களுக்கு தலைக்குனிவு இருக்கு. இவன் நான் சாதிய உடைச்சேன், மதத்த உடைச்சேங்கிறாங்க. இல்லங்க இனத்த தான் உடைச்சிருக்காங்க. அந்த இனத்த உடைக்கிறத நோக்கமா வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்திருக்கிறது உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை, செல்ல பிள்ளை, மக்களின் மனசாட்சின்னு சொல்றது அவ்வளவும் பொய். இது அப்படியே நேர் எதிரானது தான். யாருக்கோ கைப்பாவையா? அ எதிர்காலத்திலும் தமிழர்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய எந்த சிக்கலுக்கும் தீர்வு காண முடியாத ஒரு தொலைவில கொண்டு போய் விட்டுறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவு. இத சக கலைஞர்கள் தான் எதிர்ப்பாங்க. எதிர்க்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அத விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றேன். இந்த மாரி நேரத்தில மக்கள் செல்வாக்கு மிக்கவரா அவர் இருக்கிறாரே, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, கட்சியோட நின்னுட்டு போங்க. ஒரு தகுதியான ஒருவர முதலமைச்சர்ன்னு சொல்ல உங்களுக்கு மனம் இல்லையா? "அவன் எம் இறைவன் யாம் அவன் பாணர்ன்னு" சொல்றது தானே நம்முடைய மரபு. அது இந்த மண் பண்புக்கு மாறாக ஏன் நடக்க விரும்புறீங்க? அதனால அது தவறு. இந்த முழுநிலை வெற்றியை நாங்கள் ஆவணப்படுத்துவோம். "ஊரு நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்றேன்னு" அந்த பாடலுக்கு ஆடுன ஜெயலலிதா தான் அந்த தையில கைய வச்சு தமிழ் புத்தாண்டு சட்டத்த கலைச்சாங்க. அந்த சட்டம் மறுபடியும் வரவே இல்ல.
இப்போ தமிழ்நாட்டுக்கு உடனடியா தேவை என்ன அப்படின்னா, பெருமைக்குரிய தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர். அந்த துணைவேந்தர் தமிழகத்தின் சட்டப்படியான துணை முதலமைச்சராகவும் இருந்தால், ஆளுநர் என்ற ஒரு தேவையற்ற பதவி நாளடைவுல கைவிட்டுடலாம். இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது, அது அவருடைய பெரிய வேலையா இருக்குன்னா, அது யார் வேணாலும் செய்வாங்க. அதை தேர்தல் ஆணையரே செய்யலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தி, அத தகுதி அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா கலைக்கிறத கூட அ அவங்களே செஞ்சுக்கலாம். ஆளுநருக்கான வேலைய மத்திய அரசு குடுக்கட்டும். அவங்க செய்வாங்க. அதாவது அந்த ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக அவர் செய்ற வேலையில நாம விமர்சனம் கூட பண்ணல. அ ஆனா, இது காலனி ஆட்சி நீட்சி கூடாது. இன்னைக்கு இது சட்டப்பேரவையா, இல்ல சட்டை பேரவையான்னு தெரியல. கோட் சூட் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, டீ ஷர்ட் ஒரு பக்கம் எதிர்க்கட்சி. எங்க கொண்டு போறீங்கப்பா அடுத்த தலைமுறைய? ஏன்னா, நம்முடைய அடையாளத்துக்கு எதிரானது. இன்னொன்னு இருக்கு. இந்த பழைய கட்டடத்துக்குள்ளருந்து எப்படி நீங்க புதிய கட்டடத்துக்கு போறீங்கங்கிறது. அதாவது ஒரு கொத்தனார விட்டு கட்டடம் கட்டிட்டா தலைமைச் செயலகம் அமைஞ்சிராது. அந்த கருத்தியல், அறம் அதை எடுத்து நிறுத்தி, அதுக்கு கட்டளையிடக்கூடிய தகுதிய முதல்ல உருவாக்கணும். அந்த தகுதியை, அதுக்கு சாரம் கட்டுற வேலை, கட்டளை அமைக்கிற வேலையெல்லாம் தமிழ் தேசியம் தான் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில நீங்க 234 தொகுதிகள்லயும் காவிரி பற்றி பேசுங்க. ஆடு தாண்டும் காவிரி பற்றி பேசுங்க. அந்த ஆடு தாண்டும் காவிரி ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலே போதுமானது. இவங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேல அதுல உள்ள வருமானம் கிடைக்கும். வேற எந்த நோக்கத்துக்காகவும் அதுல நீங்க கை வச்சீங்கன்னா, அது பாதிப்பு ஏற்படும். அத புரிய வைக்கணும். அதுதான் இன்றைய தேவை. காவிரிய நம்ம அ முழுமையா புரிஞ்சுக்கணும். காலங்காலமாக நம்ம காப்பாற்றி வந்த அந்த காவிரி. நீங்க அப்படி தடுத்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள காவிரிய மட்டும் நீங்க வச்சுக்கங்கன்னா, நாங்க அந்நியமா இருக்கிறோம். ஆனா கர்நாடகத்தினால முடியாது. மழை வந்தா நீங்க திறந்து தானே விடணும். தடுத்து பார்க்க முடியுமா? தடுத்து நிறுத்திருவியா காவிரிய? அது எப்படி முடியும்? அதெல்லாம் அன்னைக்கு மட்டும் திறந்து விட்டுருவீங்களா? அல்ல நாங்க பெருசா செவுரு கட்டலாமா? அதுக்காவது அனுமதி குடுங்க. அதுக்கு அனுமதி குடுத்துட்டு நீங்க என்ன வேணா செஞ்சுங்க. இப்போ பிஜப்பூர் வரைக்கும் காவிரி தண்ணி போயிட்டுருக்கு. அப்படியே நீங்க அரபிக்கடல்ல கூட காவிரிய திருப்பிக்கோங்க. நாங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள மழைய நிறுத்தி, அங்கிருந்து காவிரிய கொண்டு கிளை கிளையா கொண்டு நாங்க வலசை பாதை போய், கண்ணகி கோயிலுக்கு போய், பூம்புகாருக்கு நாங்க எல்லாமே செஞ்சுக்குவோம். நீங்க படத்துல பாருங்க. பெங்களூரு, சென்னை, மாமல்லபுரம் ஒரு கிடைக்கோட்டுல வரும். அத அந்த நேர்கோட்ட வடக்கையும் மாத்த முடியும், தெற்கையும் மாத்த முடியும். இத நான் சொல்லல. பட்டினப்பாலையில கரிகாலன் சொல்றான். ஆ "வழி மாற்றுவனே, கடல் தூர்க்குவனே, மலை அகழ்க்குவனேங்கிறான்." இதெல்லாம் செஞ்சிருக்கான். செஞ்சதுனால தானே சொல்றான். அதனால ரொம்ப விளையாடாம, ஆ இத புரிய வைக்கிற வேலைய அறிஞர்கள் செய்யணும். நீங்க வாய் பேசாமல் இருந்துறாதீங்க. இல்லன்னா இப்படிலாம் பொசுக்கு பொசுக்குன்னு சாவு வருது. அப்படி பேசாமலே செத்து போயிருவீங்க. அதனால தமிழ் புத்தாண்டு பற்றி உங்களுக்கு புரிஞ்சது, புரியாத எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி குடுத்துட்டு போங்க. அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு ஆவணமாக இருக்கட்டும். நன்றி.